அக்ஷய திருத்தீயை. நம்மளுடைய எல்லா மைண்டிலுமே அக்ஷய திருத்தீயை அன்னைக்கு தங்கம் வாங்கினா வெள்ளி வாங்கினா அது நிறைய அபிவிருத்தி ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம். பட் ஆனா அக்ஷய திருத்தீயுடைய ஒரிஜினல் ஃபார்முலா என்ன அப்படின்னு இந்த ஒரு சின்ன வீடியோ மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய வேதத்துல அக்ஷய இல்ல அக்ஷயம் அப்படின்னா குறை இல்லாதது அப்படின்ற மாதிரி அர்த்தம், இல்லைன்னா குறையாதது அப்படின்ற மாதிரி அர்த்தம், நிறைஞ்சு இருக்கிறது அப்படின்ற மாதிரி பல விதமான அர்த்தம் அந்த அக்ஷயம் அப்படின்றதுக்கு உண்டு. அதே மாதிரி திருத்தீயை அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல திதி அப்படின்ற ஒரு பாகம், அதாவது அமாவாசையிலிருந்து கரெக்டா 3வது நாள் இல்லைன்னா பௌர்ணமியிலிருந்து 3வது நாள் வரது பேர் திருத்தீயை அப்படின்னு. அதே நம்ம கரெக்டா இந்த சித்திர மாசத்துல வர அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய திருத்தீய திதி அன்னைக்கு இந்த அக்ஷய திருத்தீய நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, கரெக்டா இந்த சித்திர மாசத்துல அமாவாசைக்கு அப்புறம் வர திருத்தீய அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே மாதிரியான ஒரு பவரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களாம். நேர்கோட்லயும் சரி இல்ல ஒரே மாதிரியான ஒரு வெளிச்சத்தை அவங்க 2 பேருமே நமக்கு கொடுப்பாங்களாம். ஸோ அந்த நாள் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணாலுமே நமக்கு அது நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு சாஸ்திரம், ஒரு தர்மம் அந்த காலத்துல இருந்திருக்கு. ஸோ அதுதான் காலப்போக்குல அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, நிறைய தான தர்மங்களும் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான ஆபரணங்களும் வாங்கக்கூடிய ஒரு நாளாகவும் அவங்க ஒரு மைண்ட் செட் வச்சிருப்பாங்க. ஸோ அது அப்படியே நாள் போக்குல என்ன ஆயிடுச்சு, அந்த தான தர்மம் பண்றது கம்மியாகி இந்த நமக்கு என்ன வேணும் அதை மட்டும் அன்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நாளா மாறி அது கடைசியில இன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கு நல்ல நாள் அக்ஷய திருத்தீயை அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் குத்திட்டாங்க. பட் ஆனா இந்த அக்ஷய திருத்தீயை அன்னைக்கு முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால தான தர்மம் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பண்ணா அதோடைய பலனும் பலித்தமும் நமக்கு எப்பவுமே இருக்கும், ரொம்ப நிரந்தரமா இருக்கும். இப்போ நார்மலா ஒரு நாள்ல நம்ம பண்றது நம்மளுடைய கணக்குல சேரும். அது நம்ம இருக்கும் போதோ இல்லைன்னா நம்மளுடைய ஆத்மாவா மாறும்போதோ அது நமக்கு யூஸ் ஆகுமே தவிர, இந்த மாதிரியான முக்கியமான விசேஷமான நாட்கள்ல நம்ம பண்ணக்கூடிய தான தர்மங்கள் இந்த யுகத்திலே நம்ம இருக்கிற இந்த பிறவியிலே நம்ம அனுபவிச்சுட்டு நம்மளுடைய அடுத்த வாரிசும் அதை அனுபவிச்சுட்டு அந்த புண்ணியத்தை நம்ம அனுபவிச்சுட்டு போகக்கூடிய ஒரு நாளாதான் இந்த மாதிரியான விசேஷ நாட்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. அதுல ஒண்ணுதான் இந்த அக்ஷய திருத்தியை அப்படிங்கிறது.